இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you are most welcome to the covenant of the day. By the grace of God, now we are the month of November. நவம்பர் மாதத்துக்குள் வந்திருக்கிறோம். இன்றைக்கு முதல் தேதி நவம்பர் 2025. It's a Saturday. காலையில் 7 மணிக்கு பரிசுத்த ராப்போஜன ஆராதனை இருந்தது. கர்த்தர் நல்லவர். நாளைக்கு ஃபர்ஸ்ட் சண்டே ஆஃப் த மந்த். வாங்க ஹோலி கம்யூனியன் ஆராதனை கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் இந்த மாசம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாரு. கடந்த மாதத்தில் வழி நடத்தினவர் இந்த மாதத்திலேயும் உங்களோடு உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, தொடர்ந்து வசனத்தை பார்ப்போம். இன்னைக்கு மார்க் 7:13, மார்க் சாப்டர் 7:13. பாரம்பரியங்களுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அதை பத்தி ஆண்டவர் பேசிட்டு வர்றாரு. Not nowadays. That when Jesus was living, people are, especially the Jew people, was giving more importance for their tradition, not to the word of God. And Jesus was condemning. You people are following the traditions, but not following the word of God. எப்படின்னு சொல்றது தான் இந்த உதாரணம் சொன்னார். கொர்பானை நீங்களே வச்சு you forget the commandments. அதை தொடர்ந்து சொல்றார். பார்ப்பீங்களா? இன்னைக்கு அந்த வசனத்தை பார்ப்போம். 13. நீங்கள் போதித்து உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். அதுபோலவே நீங்கள் மற்ற அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். Making the word of God of no effect through your traditions which you have handed down, and many such things you do. ஆண்டோட வசனத்தை உதாரணத்துக்கு சொல்லி தான் இதை சொல்றாரு. நீங்க கொர்பான்றதை செய்யறீங்க, ஆனா வசனத்தை விட்டுறீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய சூழல் வருகிற காரியங்களை நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். We normally give a very important for our environment, maybe a family. இந்த மாதிரி காரியங்கள்னால அநேக சமயம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் மறந்து விடுகிறோம். மறந்துட்டு எதுக்கோ ரொம்ப வெயிட் கொடுத்துறோம். அப்படி செய்யறதுனால யாரு மகிமைப்படுவார் தெரியுங்களா? சாத்தான் மகிமைப்படுவான். அருமையானவர்களே, மனுஷனுடைய போதனைகளுக்கெல்லாம் கீழ்ப்படியாதீங்க. பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு ஏதாவது பிரச்சனை, ஏதாவது தேவைன்னா நீ என்கிட்ட கேளுன்னு சொன்னாரு. லைக் a children, you can talk to me, ask me like a father. I'm your heavenly father. You just ask in my name. அப்படிதான் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு மனிதன் கடவுள்கிட்ட இருந்து நாம் பெற்றுக்கொள்வதற்கு கடினமான பாதைகளை காட்டுகிறான். They are teaching in a hard way to receive blessing from the Lord. கவனிச்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க தெரியுங்களா? இன்னைக்கு இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இது பண்ணாதான், அப்படி பண்ணாதான். இல்ல, அப்படி இல்லவே இல்லை. just love the Lord, give your heart. உன் இதயத்தை அவர் கொடுத்து அவரை நேசிக்க பழகிவிட்டால் அவர் நிச்சயமாய் உன் விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவராய் இருக்கிறாரு. ஆண்டவருடைய நாமத்தை, ஆண்டவருடைய வழியை இன்றைக்கு பிசாசு கடினமாக்கி விட்டான். அது அன்பு நிறைந்த வழி பாருங்களேன். ஆனா இன்னைக்கு உலகம் கஷ்டமாக்கிருச்சு. பிகாஸ் ஆஃப் their traditions and their practice. So dear brothers and sisters, don't give more weight to your tradition and practice. You must give weight for the word of God. ஆண்டவருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுங்க. அதை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்யுங்க. You try to fulfill the word of God, but that's very important. அதை நீ செய்யும் பொழுது உன் வாழ்க்கையிலே தடையெல்லாம் ஆண்டவர் அகற்றி போடுவார். உன் வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதம் செய்வார். You will see wonder things happening in your life when you start to fulfill, glorify the word of God. ஆமாங்க, நிச்சயம் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில போதுமான இருப்பார். உங்களுடைய மன விருப்பத்தை நிச்சயம் you will fulfill your desire of your. நிச்சயமா, ஆமா, அதுதான் கர்த்தர் விரும்புறாரு பாருங்க. அதனால அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்னும் நீ பழக்க வழக்கங்களுக்கு முதலிடம் கொடுத்து விடாம நீ செய்வது கடவுளுடைய நாமம் மகிமைப்படுகிறதா என்று யோசிச்சு பாருங்க. Even a small thing doing, are you doing for the glory of God, or are you bind with your traditions and or your family, or your society? Don't please your people, your society. என்னுடைய ஜனத்திற்காக அல்ல,
உனக்காக உயிரை கொடுத்தாரே அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நிச்சயம் அவர் போதுமானவராக இருப்பார். His grace is sufficient for you. Let us pray. ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக, இந்த புதிய மாதத்திற்காக, இந்த நவம்பர் மாதத்தை ஆசீர்வதிங்க. உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க போதுமானவராயிருங்க. இன்னைக்கு உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைங்க மீது உங்களுடைய வல்லமை கடந்து செல்லட்டும். வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் பெருகட்டும் ஆண்டவரே. துதிகான மகிமையும் கொண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். என் பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, நல்ல பாரம்பரியங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது. There's a good traditions in our life, our family, our society. Nothing wrong following the good traditions, but not above the word of God. கர்த்தருடைய வசனத்துக்கு மேல் உன்னுடைய மரபுகள், பாரம்பரியங்கள் வரக்கூடாது. புரியுதா? Take care and God bless.